இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சத்திய நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலும் ஒரு தேவ பிள்ளையாக நாம் எவையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும் என்கிற காரியங்களை நாம் பல நாட்களாக பார்த்து வருகிறோம். முதலாவது பார்த்தோம், நாம் ஒரு புது உடன்படிக்கையின் ஊழியர் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுது புதிய உடன்படிக்கை அமலில் இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தோம், தேவனின் மெய்யான சுபாவம், அவர் அன்பாகவே நம்மளிடத்தில் ஈடுபடுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியம் பார்த்தோம், சிலுவையிலே நடந்த பரிமாற்றங்கள், தி எக்ஸ்சேஞ்ச் ஆன் த கிராஸ். சிலுவையிலே நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதை பார்த்தோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படுவதை குறித்து நாம் அதுக்கு அடுத்த வாரத்திலே நாம் படித்தோம். அடுத்தாப்பில் நம்முடைய அடையாளத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யாராக இருக்கிறோம் என்கிற அறிவு நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள செய்யும் என்பதை நாம் அறிந்தோம். இந்த வேதம் ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமை உடையது, அதே நேரத்தில் அதிகாரமுடையது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு தேவ மனிதனாக குடும்ப சத்தியங்கள் வேதத்திலிருந்து என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அதிகாரம், வல்லமை, அது வரையறுக்கப்பட்டது எந்த அளவுக்கு என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு பின்பு கிறிஸ்துவை பற்றிய ஒரு ரெவலேஷன், அவர் எல்லாரை விட உயர்ந்தவர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எதிரியின் தந்திரங்களை நாம் அறிய வேண்டும் என்று கடந்த 2-3 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் முதல் பகுதியாக அவனுடைய தந்திரங்கள் என்கிற 3 வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே வருகிற இடங்களை குறித்து நாம் படித்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அங்கே நாம் மன்னிக்க தவறும்போது அவனுடைய தந்திரங்கள் நமக்குள்ளே வேலை பார்க்கிறது என்று பார்த்தோம். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்போது நாம் பலிகடா ஆக்கப்படுகிறோம் என்பதை பார்த்தோம். அதற்கு பின்பு பார்த்தோம், நாம் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாறும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த பிசாசு, சாத்தான், எதிரி என்கிற வர்ற அந்த வசனங்களை நாம் எங்கெல்லாம் இருக்கிறது என்று வாசித்து அதை தியானித்தோம். அப்படி பார்த்தபோது கடந்த வாரத்திலே நாம் 1 தெசலோனிக்கேயர் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். நீங்கள் என்னோடு எங்கே இருந்தாலும் இந்த வேதத்தை திருப்பி பாருங்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் உங்கள் கண்களாலே உங்கள் வேதாகமத்திலே பார்க்கும்போது மாத்திரமே அந்த வசனம் உங்கள் மைண்டில் அது ஒர்க் அவுட் ஆகும், அது வேலை செய்யும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்றிருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். விரோதியானவன் நிந்திப்பதற்கு இடம் உண்டாக்காதபடி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான நம்ம சமுதாய வாழ்விலும் நம்முடைய சாட்சியான ஒரு வாழ்க்கை மிக முக்கியம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். விரோதியானவன் நிந்திப்பதற்கு இடம் உண்டாக்காமலும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு உட்புகக்கூடிய இடங்களை நாம் அறிய வேண்டும். அதுதான் இந்த வசனங்களை நம்ம படிக்கிறோம். எவ்விதத்திலும் எந்த பாயிண்ட்லேயும் நம்மளை கேப்சர் ஆகாதபடி நாம் இதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், 5வது வசனத்திலிருந்தே படிக்கிறேன். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப இங்கே பார்க்கிறோம், குடும்பங்களை நடத்த ஒரு தெரியாத நபர் சபையை நடத்த அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்காது. இல்லையென்றால் ஒருவேளை அவன் அப்படியே குடும்பத்தை நடத்த தெரியாத ஒரு மனிதன் சபையிலே பொறுப்பெடுக்கும்போது அவன் இருமாப்படைந்து
பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரைடு. பிசாசுக்கு அப்படி தான் அந்த ப்ரைடு வந்துச்சு, பெருமை. பொதுவாக சபைகளிலே பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது தன்னை அறியாமலே வருகிற ஒரு ப்ரைடு. என்னை விட்டால் யாருமே கிடையாது, நான் நல்லா செய்வேன் இப்படிங்கிற ஒரு இருமாப்பு அவருக்குள்ளே வர வர ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்குள்ளே பிசாசு பலமாய் கிரியை செய்வதற்கு அவர்கள் தங்களை தாங்களே இடம் ஒதுக்கி கொடுத்துக்கின்றார்கள். டிவி வழியாக, இந்த வார்த்தையின் வழியாக, இந்த ஒரு செய்தியின் வழியாக நான் உங்களுக்கு சொல்லுகிற விரும்புகிறது என்னவெனில், நீங்கள் சபைகளிலே அல்லது சங்கங்களிலே அல்லது எங்கே நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீர்களோ, மினிமம் ஒரு 5, மேக்சிமம் போனால் ஒரு 10, அதுக்கு மேலே அந்த பதவிகளிலோ பொறுப்புகளிலோ இருக்க நீங்கள் விருப்பப்படாதீர்கள். பிறரை அந்த இடத்தில் வைத்து நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமான பழக்கம். அல்ல என்றால் தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி பதவியிலே நீங்கள் இருக்க பழகும்போது உங்களுடைய மைண்ட் அதில் இச்சிக்க தொடங்கும். நீங்கள் ஒரு நூதன சீசனாக மாறிவிடுவீர்கள். உங்களை விமர்சனம் செய்கிறவர்களையும் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களையும் நீங்கள் அழிக்க முற்படுவீர்கள். இதுதான் பிசாசோட வேலை. அவன் வேலையே என்னென்னா, பிறரை குற்றஞ்சாட்டுவது, தவறுகளை கண்டுபிடிப்பது, அழிப்பது. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே அது உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக சபைகளிலே இதை கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் அவர் ரொம்ப அழகாக எழுதுகிறார். குடும்பங்களில் அந்த மாதிரி வராது. ஒருத்தர் 20-25 வருஷம் அப்பாவாக இருக்காருன்னா அவர் கடைசி வரை அப்பாவாக தான் இருப்பார். ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு விரோதமாக மாற மாட்டார். அதனால தான் குடும்பத்தை நடத்துகிறவர் சபையில் பொறுப்பாக வரும்போது அவருக்கும் அந்த கேரக்டர் இருக்கணும். தகப்பனுடைய கேரக்டர். தம் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கணும், உருவாகணும், வளரணும் அப்படின்ட்டு விருப்பப்படணும். தகப்பனுடைய இருதயம் உள்ளவர்கள் பொறுப்பிலே வரும்போது அந்த சபை பிரகாசிப்பிக்கும். அங்கே சண்டை சச்சரவுக்கு அங்கே வழி கிடையாது. ஏனென்றால் பிசாசு நுழைவதற்கு அங்கே இடமில்லை. ஸோ இது ரொம்ப கஷ்டம். உலக பிரகாரமாகவே நம்ம பார்க்குறோம். பதவி பொறுப்பில் இருக்கிறவங்க அதை விட மாட்டாங்க, அதிலே படுத்து கிடப்பாங்க. அதுவும் சபைகளில் நம்ம அங்கேயே எப்படி இருக்கோம், அதே ஸ்பிரிட்டு சபைகளுக்கு வரும்போது இதில் எப்படி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அதிகமாக தேவ சமூகத்தில் ஆண்டருடைய பிரசன்ஸில் பரிசுத்த ஆவியான இடத்துல நீங்கள் இருக்கும்போது இதிலேருந்து விடுதலை ஆயிடுவீங்க. உலகம் உங்களை ஆளுகை செய்யாது, மாறாக நீங்கள் அதை ஆளுகை செய்வீர்கள். பிறரை அந்த இடத்துல வைத்து நீங்கள் அழகு பார்க்க வேண்டும், அவர்களை டெவலப் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா, அவர் இறந்த பிறகு 12 பேரை செலக்ட் பண்ணி உலகம் எங்கும் போங்கன்னு சொல்லலை. டே 1 அவர் 12 பேரை செலக்ட் பண்ணார். அப்புறம் ஒரு 70 பேர், ஒரு 120 பேர். அவர் மரித்து உயிர் தெழுந்து போகும்போது இந்த பூமியிலே நிறைவேற்றக்கூடிய பணிகளை அவர்கள் திறம்பட அழகாக செய்தார்கள். அதற்கு பின்பு அடுத்த தலைமுறைக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வேதத்தில் நம்ம என்ன படிக்கிறோன்னா, பிசாசு நுழைவதற்கு நாம் இடம் தரக்கூடாது. ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது, யார் அட்வைஸ் பண்ணாலும் ஏறாது. அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பெருமை வரும்போது மனிதர்கள் எதிராக வர்றதை விட அங்கே என்ன பிரச்சனைனா, பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார். அவரே ஏற்று நிற்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. ஏற்று நிற்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவார். அவன் தன்னால் அந்த லாக்கப் ஆகிடுவார். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதனால் நீங்கள் பொறுப்பில் இருப்பீர்கள் என்றால் எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் இருங்க, இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நீங்கள் உங்கள் மனசார இன்னொரு ஆளை காட்டி ஒரு 10-20 வருஷம் குறைஞ்ச வயசுள்ள ஆளாக இருந்தாலும் அவங்கள வச்சு உட்கார வச்சு ட்ரெயினப் பண்ணணும். இது ஆண்டவருடைய திட்டம். மோசே, அதுக்கு பிறகு யோசுவா தான். அவரே ட்ரெயினப் பண்ணி கொண்டு வர்றார் யோசுவாவை. ஸோ நீங்கள் இருக்கும்போதே அநேகரை உருவாக்குகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பொறுப்பாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதை விட்டு சென்று விட்டால்
மீண்டும் அந்த நிறுவனம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். அதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகு. பிறரை நாம் உருவாக்க வேண்டும். தந்திரமான காரியங்களை செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும். அது பிசாசோட கேரக்டர். ஸோ இதில் மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அதனால தான் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். ஸோ அந்த 3 இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. அந்த இடத்துல நூதன சீசனாக இருக்கக்கூடாது, பிசாசு அடைந்த ஆக்கடையில் விழக்கூடாது, கண்ணியில் விழக்கூடாது. ஸோ ஒரு கண்ணியாக எந்த ஒரு பொறுப்பும் நமக்கு மாறக்கூடாது. மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் இதில் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகள் அறிய வேண்டிய சத்தியங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ மனிதனாக, தேவ பிள்ளையாக, ஒரு மிஷினரியாக இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த ஒரு குறிப்பு நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். குமாரனாகிய தீமோத்தேயு, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இம்னேயும் அலெக்சாந்தரும் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இங்கே பார்க்கிறோம், ஒரு நல்ல மனசாட்சியுடையவராய் நாம் காணப்பட வேண்டும். இந்த மனசாட்சியை நாம் மழுகி தள்ளிவிடும்போது அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதாக மாறிவிடுகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ விசுவாசமும் நல்மனசாட்சியும் அண்ணன் தம்பி மாதிரி இரட்டை சகோதரர்கள். அதை நாம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியாது. தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-8 வரை படிக்கும் போகும்போது, தீத்து 2:4 வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை, தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நல்ல காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கவும் நீ புத்தி சொல்லி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியலுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயும் இருப்பாயாக. ஸோ இங்கேயும் பார்க்கிறோம், எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நம்ம இந்த ஏரியாவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கிறது. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, சமுதாயத்திலே நாம் நடந்து கொள்ளுகிற முறைகள் எல்லாவற்றிலும் எதிரி உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. ஒருவேளை ஒரு பண பொறுப்பு உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படும் என்றால் நீங்கள் அதை கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு என்பது நீங்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடலாம். ஒரு பிரிண்டட் போஸ்ட் எடுத்து சர்ச்சில் நீங்கள் பொறுப்பாக இருந்தால் சர்ச்சில் ஒட்டி போட்டுடலாம், வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு அப்படின்ட்டு. அப்போ யாருமே உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்ல முடியாது. அதனால தான் அந்த காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த தணிக்கை, ஆடிட்டு இப்படிலாம் வைக்கிறாங்க. ஏனென்றால் ஒருவராக ஒரு காரியத்தை செய்யும்போது தவற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குழுவாக செய்யும்போது அங்கே தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால தான் இங்கே பார்க்குறோம், எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதா. ஸோ ஒரு தேவ பிள்ளையாக நாம் இதை அறிந்திருக்க வேண்டும். ஒரு தேவ மனிதராக நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே இதில் நம்ம கவனமாக இருக்கோம் என்றால் நமக்கு பயம் வராது, தைரியமாக எப்பொழுதும் நாம் காணப்படுவோம்.
இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்த ஒரு குறிப்பு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் படிக்க போகிறோம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஸோ மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு காரியம், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்குன்னு போட்டிருக்கு வேதத்தில். மிக அருமையான ஒரு காரியம். இப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள் இயேசு கிறிஸ்துட்டர். இதை நம்ம ஒரு நாள் மறக்கக்கூடாது. நீங்கள் இதை எங்கே படிக்கலாம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்குள்ளே மரண பயம் தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதை மறந்துடக்கூடாது. மரணம் நம்முடைய கையில் கிடையாது, பிசாசு கையில் கிடையாது. மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து அவர் கையில் இருக்கு. ஸோ அதனால் சோர்ந்தே போகக்கூடாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் நோ ஃபியர் ஆஃப் டெத். மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்றால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நீங்கள் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே மரண பயம் தேவையில்லை. ஏனென்றால் மரணத்துக்கு உள்ள திறவுகோல் இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுதுமே ஜீவனை கொடுக்கக்கூடியவர், அவர் வாழ்வளிக்கக்கூடியவர். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் மாற்றுவதிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். மரண பயம் தேவையில்லை நமக்கு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நமக்கு அந்த பாக்கியத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்த ஒரு புக்கு யாக்கோபில் ஒரு வசனத்தை படிக்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 3:14-15. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமுமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அதில் போட்டிருக்கு பேய்த்தனத்துக்கு அடுத்தது. இந்த ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்து. எந்த ஞானம்? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை பேணி வைத்திருப்பது, விரோதத்தை வைத்திருப்பது. நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீர்கள். சத்தியம் என்ன? ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனிதன், ஒரு மிஷினரி கசப்பாய் அல்லது வைராக்கியமாய் கோபத்திலே அவன் வாழக்கூடாது, வாழ முடியாது. அவன் ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் ஆவியின் கனிகளை உடையவனாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அங்கே ஆவியின் கனியின் முதல் அடையாளமே அன்பு தான். எனவே அங்கே கசப்புக்கு இடம் கிடையாது. அதான் சத்தியம். அந்த சத்தியத்துக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே
மன்னிக்காத ஒரு நபர் இருப்பார் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் உடனடியாக உங்கள் செல்போனை எடுத்து அவரோடு தொலைபேசியிலே பேசுங்கள், ஒரு கிஃப்ட் அனுப்புங்கள், அல்லது அவரை விசாரியுங்கள், ஏதோ ஒன்று செய்து ஒப்புரவாகுங்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைக்க முடியாது. நீங்கள் ஆவியினால் நடத்தப்படக்கூடிய ஒரு மனிதர், தேவனுடைய சுபாவத்தை உடைய மனிதர். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பு அல்லது கோபம் பிசாசுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறது. அதெல்லாம் போட்டிருக்கு. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு போட்டிருக்கு. குடும்பங்களிலே நாம் இதை அதிகமாக பார்க்கிறோம், சபைகளிலே மிக அதிகமாக பார்க்கிறோம். எனவே தான் பிசாசுக்கு பிரச்சனையே கிடையாது. அங்கே ஒரு கசப்பு வைராகியம் இருந்தால் அவன் முடிஞ்சு அவங்களே சண்டை போட்டுக்கிடுவாங்க, நாம் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை என்று அவனுக்கு தெரியும். சண்டை, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், குரூப்பீஸும் இதெல்லாம் ஏற்க தான் வரோம். ஆனால் இதை ஓவர் கம் பண்ணுவதும் அது ரொம்ப முக்கியம். யார் அந்த டீம் லீடரோ அவர் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கசப்புகளை நாம் படர விடக்கூடாது. ஏன்னா ஒரு கசப்பு அநேகரை தீட்டான ஒரு காரியத்துக்குள்ளே நடத்திடும். எபிரேயரில் நம்ம அப்படி தான் படிக்கிறோம். ஒரு சின்ன கசப்பு அது என்ன செஞ்சிருது அப்படின்னா அநேகரை அது நடத்திடுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இதில் போட்டிருக்கு அநேகர் தீட்டுப்படுத்தாதபடி. இந்த கசப்பு அநேகரை தீட்டுப்படுத்தி விடுகிறது, சபையை தீட்டுப்படுத்துகிறது, குடும்பங்களை அப்படியே ஒரு மனிதர் கசப்பாகும்போது அப்படியே தீட்டுப்படுத்தி. ஸோ அதனால தான் தேவ பிள்ளை இதை அறிஞ்சிருக்கும். எனக்குள்ளே அந்த கசப்பு இயேசுவின் நாமத்தில் போட்டோம் வேரோடு பட்டு போகணும்னு விரும்பணும். நீங்கள் விரும்பி பரிசுத்தாவினாலே நிரம்பி ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த மன்னிக்கக்கூடிய கிருபையை ஏற்கனவே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதை நடைமுறைப்படுத்த உங்கள் ஆவிக்கு ஆவியானவர் பலன் கொடுத்துருவார். நீங்கள் முதல்ல விரும்பணும். நீ விரும்புகிறாயா? எல்லாரையும் மன்னிக்க விரும்புகிறாயா? 38 வருஷம் வியாதியை கிடக்கிறவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறாயா? சுகமடைய விரும்புகிறாயா? மன்னிக்க விரும்புகிறாயா? நாம் விரும்பும்போது ஆண்டவர் அதை செய்கிறார். கசப்பு வைராக்கியம் உள்ள இருதயத்திலே பிசாசு மிக தெளிவான வேலைகளை செய்து கொண்டிருப்பான். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் காயப்படுத்தினார்கள், எல்லாரும் புறக்கணித்தார்கள், எல்லாரும் ஆண்டவரை துரோகம் பண்ணினார்கள். ஆனால் அவரோ சிலுவையிலே ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஓயாமல் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவரே, இந்த இயேசுவை பின்பற்றும் சீடர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கண்களை திறக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் யார் மீதும் கசப்பாயிராதபடி நாங்கள் எப்பொழுதும் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.